கன்னியாகுமரி அருகே வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்படக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் சிக்கி தவித்த மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலமாக மீட்க பேரிடர் மீட்பு படையினர் அங்கு சென்றிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மீட்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி அஞ்சு கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகு மூலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அஞ்சு கிராமத்தில் சாலைகளில் வெள்ளம் ஆறு போல ஓடக்கூடிய நிலையில் அதில் சிக்கியவர்கள் படகு மூலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மீட்பு பணிகள் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கனமழையின் காரணமாக பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளெல்லாம் தண்ணீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. சாலைகளும் ஏரிகள் போல மழை வெள்ளமாக காட்சியளிக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது சில கிராமங்களில் மழைநீரானது குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்து அங்கு குடியிருப்புக்குள் மற்றும் வீடுகளுக்குள் தண்ணீரானது சென்றிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் தவித்த ஒரு சூழல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக தான் தற்போது கன்னியாகுமரி அஞ்சு கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீரினால் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் சில நேரங்களுக்கு முன்னாடி வந்த நிலையில் அவர்கள் முழுமையாக படகுகள் மூலமாக தற்போது மீட்கப்பட்டு வருகிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு கிராம மக்கள் கடந்த சில நேரங்களுக்கு முன்னதாக முழுமையாக அந்த கிராமத்திற்கு தண்ணீர் சூழ்ந்து அவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக தகவல்கள் வந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு தங்களை வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் உடனடியாக அங்கு சென்ற பேரிடர் அவர்கள் உடனடியாக அவர்களை படகுகள் மூலியமாக 10 படகுகள் மூலியமாக அவர்களை வெளியே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்கியிருக்கிறார்கள். தற்போது வரை இருப்பளவு தண்ணீர் அங்கே தேங்கி கொண்டிருக்கிறது. உடனடியாக பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு வீரர்களும் அவர்களை பத்திரமாக அழைத்து வந்து பாதுகாப்பான இடத்தில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.